ஹலோ, யாரா இங்க வந்து போன் பண்றது? உன்னதான். ஒன்னத்தானா? என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? பிறண்டுகிட்டு இருக்கேன். எந்திரி. என்னப்பா உத்தரவெல்லாம் பலமா இருக்கு? என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில். இந்த ஆள் எப்படி கரெக்ட் பண்றது? யூ ஆர் ரியலி கிரேட். அப்படின்னா மிகப்பெரிய ஆளுன்னு சொன்னேன். எப்படி 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 எப்படி? உலகத்திலேயே 3 பேர் தான் இப்படி. யாராரு? ஒண்ணு கடவுள், இன்னொன்னு முனிவர் என்ற ரிஷிகள், மூணாவது நீங்க. முடியாது, மிகப்பெரிய புத்திசாலியா இருக்க. நான் சொன்னதை ஒத்துக்கிட்டு சூப்பர் உதாரணம் வேற சொல்ற. இனிமேல் இந்த ஊர்ல எவனாச்சும் நீ சும்மா கிடக்கிற பேடான்னு சொன்னா நீ சொன்னதை வச்சு நான் அடிச்சு போடுறேன். அப்படின்னா வாங்க போலாம். எங்க? சும்மா. அப்படின்னா போலாம். தம்பி கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? சரிண்ணே. எப்படிண்ணா ஏறினீங்க? ஒருத்தனை குனிய வச்சுட்டா. ஒரு வெட்டினரி டாக்டருக்கு தேவையான எல்லா விஷயமுமே இங்க இருக்குண்ணே. எங்க தாத்தா ஒரு குட்டி சரணாலயமே அமைச்சு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கம்மிப்பா. உன் தாத்தா மிச வெள்ளாவில வச்ச மாதிரி வெள்ள வெள்ளையன்னு பளிச்சுட்டு இருக்கே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வெள்ளப்புறா கறியை திங்கிறனாலதான். வெள்ளையா இருந்தா வெள்ளப்புறாவா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. திஸ் இஸ் டிராவல். டிராவல்னா ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போறது பேரு தான் டிராவல். அதான் வெளியூர் பஸ்ஸுக்கு பூரா டிராவல்ஸ் வச்சிருக்கானா? இதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராணிக்கு தூது அனுப்பணும்னு வெய்ய. இது கால்ல கட்டி அமிச்சா போதும், இது உடனே போய் சேர்த்துட்டு வந்துடும். பரவாயில்லையப்பா, சின்ன பிள்ளா இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தை சேகரிச்சு வச்சிருக்கப்பா. என்ன எல்லாரும் உன்ன மாதிரி மூளையை வேஸ்டா வச்சுப்பாங்க, எதுக்குமே யூஸ் இல்லாம. என்ன பாட்டு சத்தம் கேக்குது? உன் தாத்தை மூலம் ஏதோ ஒரு குயில் எஸ்காப் ஆகி ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா பாட்டு பாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் ஒண்டிப்பிலி வேண்டாம், நானே கூப்பிடுறேன். குட் ரெஸ்பெக்ட், கீப் இட். அங்க பாருங்க நான் புறாவை நம்ம போட்டோவுக்கு அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஓ அத சொல்றியா? எடு எடு. அட பாவி, கேமராக்குள்ள துப்பாக்கியா? அநியாயமா ஒரு புறாவை சுட்டுப்பிட்டியடா. அண்ணே, புறாவை நான் சுடலண்ணே. புறாவை நீங்க பாத்துக்கோங்க, சுட்டது யாரு நான் பாக்குறேன். ஏய் சூப்பர் டி, சீக்கிரம் வாங்கடி. போய் இந்த புறாவை எடுத்துட்டு வரலாம். ஏய், நீதான் புறாவை சுட்டியா? எதுக்கு புறாவை சுட்ட? அறிவில்லை உனக்கு? நீ ஒவ்வொரு கனவா சொல்லி பாட்டு பாடும்போது அதுல ஒரு இந்திய கனவே இருந்தது. ஆனா நீ இவ்வளவு கொடுமையா ஒரு புறாவை ஷூட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் அழகை ரசிக்கிறதுக்கு தாண்டி உரிமை இருக்கு, அழகை அழிக்கிறதுக்கு கிடையாது. என்னடா ராஜா, என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸுங்களோட துப்பாக்கி எடுத்துட்டு போனியே, ஏதாவது சுட்டியா? அவன் சுட்டு போட்ட புறாவுக்கு கட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. அவன் துப்பாக்கிய உடச்சதுக்கு வெட்டு போட போறவங்க எடுத்தாட்டா கவலையா இருக்கு. உடைச்சது நான் தானே, நீ ஏன்னா கவலைப்படுற? அஞ்சலி, உன் முகம் மாடி இருந்தா அண்ணா மனசு தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல, சொல்லுடா. ஐயோ, அவன் ஒன்னே மட்டுமாடா சொல்ல போறான், கூட இருக்க என்னையும்டா சொல்ல போறான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாரஸ்ட்க்கு போனோமா, அப்போ ஒரு புறாவை பார்த்தேன். அந்த புறாவை ஏம் பண்ணி ஷூட் பண்ணேன். அப்போ ஏதாவது சொன்னானா? அவன் யாருன்னு சொல்ல அவன் மரத்துல கட்டி வச்சு உடைக்கிறேன். சும்மா கூட்டிட்டு சோழியா முடிச்சு